மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு கூட என்ன கொடுக்கப்படும். அல்லேலூயா. உங்க தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அது கொடுக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ராஜ்யம்? சொந்த குமாரன்னு பாராமல் அவரே நமக்கு என்ன பண்ணலாம், ஒப்பு கொடுத்தாருன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்பயுமே கொடுக்கறது ரொம்ப கவனமா இருக்கும். அது வாங்குறது பார்த்துடும், அது கொடுக்கறது ரொம்ப கவனமா இருக்கும். அதுல ரொம்ப ஸ்பீடா இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 12:31 வாசிச்சு எழுதுவானா, தேவனுடைய ராஜ்யத்தையே என்ன பண்ணுங்க, நாடுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையே நீங்க என்ன பண்ணணும், நாட வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் அந்த ராஜ்யத்துடைய பிரஜைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு ராஜ்யத்தை நாடணும்னு சொன்னா அந்த ராஜ்யத்துடைய பிரஜையா மாறணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது அதுதான் மையப்படுத்தி பேசினாரு. ஒரு மறுபடியும் பிறவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அந்த ராஜ்யத்துடைய பிரஜையா அவனால் மாற முடியாது. அந்த பிறப்பு தான் என்ன பண்ணுது அவனை அந்த ராஜ்யத்துடைய பிரஜையா மாற்றுகிறது. அப்போ நாம் மறுபடியும் பிறக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றோம், அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளா மாறணும். எப்படி பிறக்கணும்ன்றது சொல்றாரு. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அப்பனா விஷயம், ஜலத்தினால் ஆவினால பிறக்கணும். நாம் ஜலத்தினால் ஆவினால் பிறந்தபடியால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுகிறோம், பிரவேசித்திருக்கிறோம். ஆமென். நாம் மாத்திரமல்ல, இஸ்ரவேலரோட என்ன பண்ணாங்க, அவங்களும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு தான் என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட கூட இருந்தாரு. ஸோ அவங்க ஜலத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். எங்கன்னா சிவந்த சமுத்திரத்தை அவங்க கடந்த அந்த காரியத்தை வேதம் எப்படி சொல்லுன்னா, எல்லோரும் நாங்கள் அந்த சமுத்திரத்தின் ஆழத்துல போய் வராங்க. ஜலம் மேல இருந்து அவங்க கீழே இருக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள போய் அண்ட வரும்போது அது ஞானஸ்நானுக்கு ஒப்பனையா வேதம் என்ன பண்ணுது சொல்லுகிறது. அப்போ அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசித்தாங்க. ஆனா அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி நாடணும்ன்றது தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நான் ரோமர்ல வாசிக்கிறோம் 9:32 எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அவங்க விசுவாசத்தினால, இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தினால தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணல, தேடல. தேவ நீதி அப்படி தேடல. தேவனை அப்படி தேடல. எப்படி தேடனா வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டத்தை கை கொண்டு நாடினபடினாலே அவங்க என்ன பண்ணல, தேவனுடைய ராஜ்யத்துல பெற்றுக்கொள்ளவில்லை. அதை அடையவில்லை சொன்னா அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன் பெற்றுக்கொள்ளவில்லைன்னா தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாளும் சட்டத்திட்டத்தை நீ கை கொண்டதால உனக்கு ஒண்ணு கொடுக்காது. அல்லேலூயா. சட்டத்திட்டத்தை நீ கை கொண்டா, ஒரு நேரம் நீ ஜெபம் பண்ணினா உனக்கு என்னது, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ விழுத்திருந்து ஜெபம் பண்ணா நீ சோதனைக்கு உட்பட மாட்ட. ஸோ தேவன் செய்த எல்லா காரியம் கொடுங்க, அப்போது கொடுக்க, நீ கொடுக்கும் போது அந்த அப்படி வேலை செய்யணும், உனக்கு திரும்ப என்ன பண்ணுது, அது உனக்கு கொடுக்குறது. அல்லேலூயா. அப்போ தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்யும் போது அது உனக்கு தானது. ஹலோ சொல்லுங்க. உனக்கு அது பாதுகாப்பா இருக்கு, உனக்கு அது ஆசீர்வாதமா மாறுது. ஆனா அதை தாண்டி நீ தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவனுடைய ராஜ்யம் எதிர்பார்க்கிறது என்னன்னா விசுவாசம். ஏனென்றால் வசனம் சொல்லுங்க எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்படிப்பட்ட மனுஷன், யாக்கோபு சொல்லும்போது 1:7 அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பான. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நாடி அந்த ராஜ்யத்தின் ராஜாவா இருக்கிற தேவனிடத்திலிருந்து எதை ஒன்று பெற வேண்டும் என்றால் விசுவாசம் அவசியம். அல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அந்த ராஜாவுக்கு தேவைன்னா விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாசம் செயல்படுகிற இடம் எது, நம்முடைய இருதயம். சொல்லும்போது நம்முடைய மனது. அல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும். அப்போ மனதுல விசுவாசம். சோ மனதுல விசுவாசத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணும், நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை நாடினானா சட்டத்திட்டத்தை கைவிடும், நியாயப்பிரமாணத்தின் கிரியினால நாடின முடியாது. அப்போ நாம நியாயப்பிரமாணத்தின் கிரியினால நாடக்கூடாது. புரியுதா? நான் ஜெபம் பண்ணிட்டாண்டவரே, ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் கொடுங்க, நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படி கொடுங்க, அப்படி கிடையாது. நான் 141 நாளாக உபவாசம் பண்ணுறேன், அதனால தேசத்தில் எழுப்பல் உண்டாடுனா நடக்க நீ என்ன பண்ற, அதை கை கொண்டு என்ன பண்ற, நீ உபவாசம் பண்ணா உனக்கு நல்லது, ஆவில வளர்ச்சி இருக்கும், ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வ. ஸோ ஆனால் அதே சமயம் உபவாசம்ன்றது நீ அப்படி விசுவாசத்தோடு பண்ணலன்னு சொன்னா அது வெறும் உபவாசம் தான், வெறும் பட்டினி தான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? அப்படி நாடுறாங்க. 2 பேர் தேவாலய ஜெபம் பண்ண வரா. ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நான் இதெல்லாம் கை கொண்டேன் அப்படின்றான். கை கொண்டவன தேவன் பார்க்கல, அவர் விசுவாசித்து ஒருத்தன் நிற்கிறான். பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் வேதம் சொல்லுகிறபடி, ஆண்டவரே பாவியாக எங்கள் கிருபையாயிரும் ஒருத்தன் சொன்னான் பாரு. அவனால் இவனல்ல அவரை நீதிமானாக்கப்பட்டனால் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் வேதம் சொல்லுது. அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கறனா? விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன விஷயம்னா, அவர் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால நாடினாங்க. நாம் எப்படி நாடணும் சொன்னா, விசுவாசத்தின் கிரியையினால நாடணும். எப்படி நாடணும்? விசுவாசத்தின் கிரியை, மனதின் விசுவாசத்தின் கிரியை. சொல்ல என்ன விசுவாச கிரியை? ஏன்னா விசுவாசம் எங்க செயல்படுது? மனதுல தான். புரியுதா? அப்ப மனதின் விசுவாசத்தின் கிரியினால நாம என்ன பண்ணணும்? நாட வேண்டும். அப்போ ஒரு மனம், அதுல ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை, இதன் அடிப்படையில தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம என்ன பண்ணணும்? நாட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாடி பெற்றுக்கொண்ட மனிதரை நாம் என்ன பண்ணோம்? பார்த்தோம். அல்லேலூயா. பாத்தீங்களா இல்லைங்களா? நிறைய பேரை பார்த்தோம். அப்போ ஒரு மனம், அதுல விசுவாசம், அது விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை. ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனம் பாருங்க. இப்போ என்ன விஷயம்னா, இந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன வடிவத்துல இருக்குதுன்னு சொன்னா, என்ன வடிவத்துல இருக்குது? இந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன வடிவத்துல இருக்குது? எண்ணங்கள். சொல்லுங்க, என்ன எதுவா இருக்குது? எண்ணங்களா இருக்கு. எண்ணங்கள் நமக்குள்ள எந்த வடிவத்தில் இருக்கு சொன்னா, அதுதான் வார்த்தை வடிவத்தில் இருக்கு. நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? என்ன எண்ணம்? ஏதோ எண்ணம் இருக்கு. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நாம் இதை செஞ்சு இதை நம்ம முடிக்கணும், இதை பண்ணணும் அப்படி நமக்குள்ள எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் என்ன வடிவில் இருக்கு சொன்னா, அது வார்த்தை வடிவத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த உதாரணத்துக்கு இந்த 12 வருட பெருமாள் ஸ்ரீ, அவருக்கு ஒரு மனம் இருந்தது. அந்த மனதுல எண்ணங்கள் இருந்தது. அந்த எண்ணங்கள் அந்த வார்த்தை வடிவா தான் இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தை, நான் அவருடைய வஸ்திரத்தாக தொட்டால் சுஸ்தமாவே என்று சொல்லி. அப்போ எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நமக்குள்ள வார்த்தை வடிவில் இருக்கு. எண்ணங்கள் எப்படி இருக்கு நமக்குள்ள? அப்ப நல்லா கவனம் பாருங்க. உங்களுக்குள்ள எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணம் என்ன வார்த்தையா உங்களுக்குள்ள இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது உதாரணம் சொன்னா தேவன். தேவன் அவருக்கு என்ன இருக்குது? அவருக்கு ஒரு மனம் இருக்குது. மனம் இருக்குதா இல்லையா? மனுஷனை விசனப்படுத்த போதாதுன்னு என்னையும் விசனப்படுத்த பாக்குறீங்களா அப்படின்னு தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. அவருடைய மனதுக்கு அது விசனமா இருந்தது. மனிதனை உண்டாக்குனதுக்கு அவர் என்ன பண்ண? மனசாப்பட்டார். அது அவருக்கு விசனமா இருந்தது. அப்ப தேவனுக்கு என்ன இருக்குன்னா, மனது இருக்குது. சொல்லுங்க, தேவனுக்கு என்ன இருக்குது? அவரும் உணர்வு உள்ளவர் தான், உணர்ச்சி இல்லாத கிடையாது. அவர் உணர்வு. அதனால நம்ம படைக்கும் போது இப்படி படைச்சா, அவருடைய சாயல் அந்த ரூபத்தினுடைய நம்ம உண்டாக்குனா சொன்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளை உண்டாக்குறாரு. அவருக்கும் மனது இருக்குது. அல்லேலூயா. அப்போ மனது சொன்னா, அந்த மனதுல ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணங்கள் வார்த்தை வடிவாக தான் இருக்கு. என்ன அந்த வார்த்தை சொன்னா, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனா இருந்தாலும் அந்த தேவனே தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஒரு காரியத்தை பெறணும் சொன்னா, அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் வார்த்தை வடிவா உள்ள வச்சிருக்கு. அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் சொல்லி நான் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. ஏன்னா அதை கேட்ட கிரியை என்னன்னா, நான் என்ன விசுவாசிக்கிறனோ அதை கேட்ட கிரியை. என்ன வார்த்தையை உள்ள வச்சிருக்கிறேன், எந்த எண்ணத்தை உள்ள வச்சிருக்கேன், அந்த எண்ணத்துக்கேற்ற வார்த்தை அது கேட்ட கிரியை. அல்லேலூயா. நான் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணேன், இதெல்லாம் சொன்னேன். அவங்களும் ஆச்சரியமா இருந்தது. ஓ இப்படிலாம் இருக்குதா? ஏன்னா முதலாவது ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கன்னா, காலையில ஜோம் பண்ணுங்க, ராத்திரில ஜோம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டு ஃபர்ஸ்ட் இப்படிதான் போயினே பார்க்கி ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணல யாரும் சொல்லாதனால, அந்த ராஜ்யம் எப்படி நம்ம நாடணும்னு சொல்லி கொடுக்கறதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க, எப்பா எப்பா ஏதாவது கொடுப்பான்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா அவங்க மனநிலையில என்ன பண்ணுது, மாறாரு. நான் ஒரு ராஜ்யத்துல இருக்கிறேன், அந்த ராஜ்யத்துல எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் வாக்கு மாறாது. இந்த உலகத்தின் ராஜா வாக்கு மாறுவான், ஆனா அந்த ராஜா வாக்கு மாற மாட்டாரு, அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அவர் சொன்னதை நிறைவேற்றுவாரு. அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாம அவர் எப்படி நாடணும் அதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம இங்க பிரசங்கத்தை கேட்கறதில்ல, அதை போய் என்ன பண்ணா அதை மெடிடேட் பண்ணணும். அந்த ராஜ்யத்தை நோக்கி பார்க்கறது எப்படி, அந்த ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும்னு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம், அதுக்கான பயிற்சிகளை நீ வேறெடுத்தாதான் நீங்க எப்படின்னா ஹாப்பியா இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை இந்த உலகம் கிடையாது, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய தேவன். அல்லேலூயா. எதுவும் நம்பிக்கை கிடையாது. என்னுடைய எதிர்காலத்தை, என் பிள்ளையோட எதிர்காலத்தை நம்பிக்கை எதுவுமே கிடையாது. தேவன் தான் எனக்கு நம்பிக்கை. ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் அவர் வச்சுதான் என்ன பண்றேன், நான் கடந்து போய் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப மூணாவது உதாரணம் பாருங்க, எபிரேயர் 11:31 வாசிங்க. எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவரோடு கூட சேதமாகாதிருந்தார். அல்லேலூயா. இங்க ராகாப் குறித்து வேதம் சொல்லுது. அவன் எப்படிப்பட்ட நபர்ன்றது சப்ஜெக்ட் இல்ல. என்ன விஷயம்னா, ராகாப் விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனம், ராகாபுக்கு ஒரு மனம் இருந்தது. அவ வாழ்க்கை நிலை நல்லா இல்ல, ஆனா அவளுக்கு ஒரு மனம் இருந்தது. அந்த மனதுல என்ன, ஒரு விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவ மனதுல இருந்தது விசுவாசம். வேதம் சொல்லு விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. அப்ப இன்னொரு வாசி, யாக்கோபு 2:25 வாசிங்க. யாக்கோபு 2:25. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியா அனுப்பிவிட்ட போது கிரியினால் அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்ட. அப்ப ராகாபிட்ட விசுவாசம் மாத்திரமல்ல, என்ன இருந்தது, கிரியை இருந்தது. அவளுக்கு ஒரு மனம் இருந்தது. அந்த மனதில் ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை என்ன பண்ணுச்சு சொல்லுங்க, இருந்தா இல்லையா? அப்போ அவருடைய மனதுல, ராகாவுடைய மனதுல என்ன, விசுவாசம் கிரியை. அந்த விசுவாசம் அவர்களுக்கு எப்படி இருந்தது, எண்ணங்களா வார்த்தை என்ன பண்ணுது அவர்களுக்குள்ள இருந்திருக்கு. அல்லேலூயா. என்ன அந்த வார்த்தை சொன்னா, யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க. கேள்விப்பட்ட போது யார்கிட்ட பேசிட்டு சொன்னா, நல்ல கவனம் பாருங்க. 2ஆம் வசனம் 1ஆம் வசனம், நூனின் குமாரன் யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராக 2 மனுஷன் ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி. வேவுக்காரரை எங்க அனுப்புறாங்க, எரிகோவுக்கு அனுப்புறான். யாரு, யோசுவா அனுப்புறாரு. அனுப்பும் போது அவங்க என்ன பண்ண, நேரா ராகாப் வீட்டுக்கு தான் என்ன பண்றாங்க, அவங்க போயிடுறாங்க. அப்படி போகும்போது ராகாப் என்ன பண்றாங்க, அவங்க ஒளித்து வைக்கிறார். ஒளித்து வைத்த பின்பு அவங்க தேடிக்கொண்டு என்ன பண்ண, அந்த தேசத்துடைய வேவுக்காரர் வந்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த தேசத்துடைய போர் வீரர் என்ன பண்றாங்க, அங்க வராங்க. வந்து கேட்கறாங்க, அவங்க போயிட்டாங்க சொல்லிட்டு வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் அந்த 2 வேவுக்காரரோட அவர் பேசும்போது சொல்றா, நான் என்ன பேசுறேன்னா, நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னாக்கா, 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எனக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனால் என்றும் அறிவேன். அவர் சொல்றா, அவளுக்கு தெரியுது இதெல்லாம் அங்க நடக்கிறது, எங்க தேசத்துக்குள்ள எங்க தேசத்துடைய நிலைமை எப்படின்னு எனக்கு தெரியும், அதை நான் அறிவேன் சொல்றா. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தில் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தான் கப்பலத்தில் சங்காரம் பண்ணின எமோரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய் கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு, என் தகப்பனையும் என் தாயின் என் சகோதரிகளையும் அவர் முன்னான எல்லாம் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தினா கொடுக்க வேண்டும் என்றார். எல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஏன் செய்யறான்னா, அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் அப்படின்னா எண்ணங்களா வார்த்தையா உள்ள இருக்கு. என்ன அந்த வார்த்தை சொன்னா, இங்க இருந்து தப்பிக்கணும். 2வது, இந்த ஜனத்தோடு என்ன பண்ணோம், நாம் சேர வேண்டும். இந்த தேவனை என்னுடைய தெய்வமா மாத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? மத்தேயு 1:5 வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். இது யாருடைய வம்சம் வரலாறு வருது? சத்தமா சொல்லுங்க, யார் வம்சம் வரலாறு? யாருடைய வம்சம் வரலாறு?
இயேசு கிறிஸ்துடைய வம்சவரால வர. ராகா பார்த்தீங்கன்னா வேதம் சொல்ல அவ யாரா? அவ வேசி. அவ நல்லா கவனிப்பாரு. தேவன் யாரை எதை பார்க்கறாருன்னா, நீ யாரா இருக்கிற, நீ என்ன பற்றி சப்ஜெக்ட்ல இருக்கிற, நீ எப்படிப்பட்ட கேரக்டர்ல, அதெல்லாம் தேவன் பார்க்கல. தேவன் பார்க்கறது ஒண்ணே ஒண்ணு, உனக்குள் இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் எண்ணங்களா வார்த்தைகளா உனக்குள்ள இருக்கு. ஆமென். அது என்ன வார்த்தை என்றதை தேவன் என்ன பார்க்கறாரு. அவருக்குள்ள இருந்த வார்த்தை என்னன்னா, இங்க இருந்து நான் தப்பிக்கணும், இந்த ஜனத்தோடு நான் வரக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு நான் சேர வேண்டும், இந்த தேவனை என்னுடைய தெய்வமாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, சல்மோனை போவாஸ் ராகாபிடத்தில் பெற்றார். அல்லேலூயா. இந்த போவாஸ் யாருடைய கணவனா மாறுறான்? பின்னாட்ல ரூத்துடைய கணவனா மாறுறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவ வாழ்க்கை நிலையை மாறி போச்சு. என்ன விஷயம் சொன்னா, நல்லா கவனம் பாருங்க. அவ தேவனுடைய ராஜ்யம் எதை பார்க்குதுன்னா, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தின் எண்ணம், அந்த எண்ணங்களுடைய வார்த்தைகள் என்ன பண்ணுது சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனம் இது எல்லாருக்கும் இருக்குது, மனதுன்றது எல்லாருக்கும் இருக்குது. அப்ப விசுவாசம் எண்ணம். ஆமென். விசுவாசம் எண்ணம், அந்த எண்ணம் எப்படி இருக்கு? வார்த்தையா இருக்கு. அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 20 வாசம். அவர்களுடைய விசுவாசத்தை விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாத காரனை நோக்கி மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி தேவதூஷணம் சொல்லுகிறது இவன் யார்? தேவதூஷணம் சொல்லுகிறது இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். தேவன் ஒருவரன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவரை நோக்கி உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? நல்ல கவனம் பாருங்க. இவங்க பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு திமிர்வாதக்காரன் அவனை பார்த்து உன் பாவம் உனக்கு என்ன பண்ணப்பட்டது, மன்னிக்கப்பட்டு சொல்றாரு. சொன்ன உடனே அங்க இருக்கிற வேதவாரம் பரிசேயர் என்ன பண்றாங்க, யோசனை பண்றாங்க, தேவதூஷணம் சொல்லுகிறவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார்? இவங்களுடைய விசுவாசம் என்ன? தேவன் தான் பாவங்களை மன்னிக்கிறவர். இவங்க விசுவாசம் என்னது சொல்லுங்க. அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, அந்த எண்ணத்துல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தைன்னா, தேவன் தான் பாவங்களை மன்னிக்கிறவர். புரியுதா? அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசம், அது என்ன விசுவாசம்? தேவன் தான் பாவங்களை மன்னிக்கிற விசுவாசம். அது எப்படி அவங்களுக்குள்ள இருக்குன்னா, அது எண்ணங்களா வார்த்தையா இருக்கு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உடனே இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து. அப்போ அவங்க எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் இருக்கிற வார்த்தைகளை தேவன் என்ன பண்றாரு, பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனம் பாருங்க. இப்ப மனம், அதுல ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் என்பது எண்ணங்களாகவும் வார்த்தையா இருக்கிறது. அடுத்து அது கிரியான மாறுகிறது. அல்லேலூயா. இந்த மூணுல எது ஸ்ட்ராங்கா இருக்கணும் சொன்னா, ரொம்ப முக்கியமானனா 1 பேதுரு 5:9 வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, நல்ல கவனம் பாருங்க. 1 பேதுரு 5:9 மறுபடியும் வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, எதுல உறுதியா இருக்கணுமா? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. மேல் வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி பிசாசன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்காமல் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சொன்னவர் சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவன் என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்க. அல்லேலூயா. எதுல உறுதியா இருக்கணும்னா, இந்த விசுவாசம். ஹலோ, புரியுதா? அப்ப பிசாசு எதுல கை வைப்பானா, இந்த விசுவாசத்தை தான் நான் பிரச்சனை கொண்டு வரான். இந்த விசுவாசத்தை தான் நான் அசைக்க பார்ப்போம். இந்த விசுவாசத்தை தான் அவங்ககிட்ட எடுக்கிற முயற்சி செய்வோம். புரியுதா? உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம்,
அந்த விசுவாசம் எண்ணங்களா வார்த்தைகளா உனக்குள்ள இருக்குது. புரியுதா? அந்த எண்ணத்தையும் அந்த வார்த்தையும் உனக்குள்ள எடுத்து என்ன பண்ண போறான்? மாற்றுதான் அவன் வேலை பண்ணணும். அல்லேலூயா. இயேசுநாதரே பண்ணான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனம் பாருங்க. எதுல உறுதியா இருக்கணும் சொன்னா விசுவாசத்துல உறுதி. நமக்கு ஒரு மனம் இருக்குது, அந்த மனதில் ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்க, அதுல உறுதி தேவை. அந்த உறுதி சொல்லும் போது அந்த எண்ணத்துல அந்த வார்த்தையில உறுதி. நமக்குள்ள இருக்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையில உறுதியா இருக்க வேண்டும். அந்த வார்த்தை என்ன பண்ணும்? உறுதியா இருக்கணும். உறுதியா உட்காருங்க. அல்லேலூயா. அது நல்லவர். அப்ப நம்ம கவனம் பாருங்க. அப்போ இந்த உறுதி என்பது என்னன்னா உள்ள ஒரு வார்த்தை. இப்போ நான் சொல்றது என்னன்னாக்கா, அப்போ விசுவாசம், அது எண்ணங்கள், அது அந்த வார்த்தை, அதுல உறுதி. ஆமென். ஏன்னா ஏன் அதுல உறுதியா இருக்கணும்னு சொன்னா யாக்கோபு 1:7 வாசிங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். 7ஆம் வசனம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவர் நல்ல கவனம். இருமனம் உள்ளவன், இரு எண்ணங்கள் இருந்தா 2 வார்த்தை வந்துடும். புரியுதா? அல்லேலூயா. முதலாவது பேதுருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. அட நீரேனா இறங்கி வரட்டுமா வா அப்படின்னாரு. அப்போ முதலாவது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, அவனுக்குள்ள ஒரு வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை அவனை நடக்க பண்ணுச்சு. 2வது சூழ்நிலை வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, அவன் எண்ணங்கள்ல உள்ளகிற வார்த்தையில மாற்றம் உண்டாயிடுச்சு. நான் மூழ்கிடுவேன் அப்படின்னு உடனே என்ன ஆயிப்போச்சுன்னா, அந்த எண்ணம், அந்த எண்ணத்துல இருக்கிற வார்த்தையில மாற்றம் உண்டான உடனே அவனை மூழ்க ஆரம்பிச்சான். அப்போ எப்பயுமே என்னன்னா உள்ள இருதயத்துல என்னன்னா அந்த வார்த்தையில உறுதி. சொல்லுங்க, எதுல உறுதியா இருக்கணும்? சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையில நீங்க உறுதியா இருக்கணும். ஆமென். இப்போ நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை சரியானதாக இருந்தா அதுல உறுதியா இருங்க. சரியான வார்த்தையா இல்லைன்னா அதை மாத்துங்க. ஏனென்றால், ஹலோ புரியுங்களா? ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படி கொடுக்க உங்களுக்கு? உங்களுக்குள்ள என்ன எண்ணங்கள், என்ன வார்த்தை இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும். அப்ப எது நமக்குள்ள உறுதியா இருக்கணும்? அந்த வார்த்தையில உறுதியா இருக்கும். வார்த்தையில உறுதியா நீங்க கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், அந்த இருதயத்துக்குள்ள நீங்க ஒரு விசுவாசத்தை வைக்கிறீங்க. அந்த விசுவாச எண்ணங்களா வார்த்தையா உள்ள இருக்கு. அந்த வார்த்தையிலேயே நீங்க நிலைத்து நிக்கணும். புரியுதா? அந்த வார்த்தையிலே உள்ள என்ன பண்ணணும்? அது ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு நாள் அந்த வார்த்தையை மாற விடக்கூடாது. அந்த வார்த்தையை சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? கலைக்க வருவான், அது கெடுக்க வருவான், அதை எடுத்து போட வருவான். இல்ல, அந்த வார்த்தைகளை நிலைத்து நிக்கணும். புரியுதா? 12 வருடம் பெருமாள் சொல்லி அந்த வார்த்தைக்குள்ள நிலைத்து, நான் அவருடைய வஸ்திரத்தால் தொட்டால் சுஸ்தமாவேன் என்றத அவன் நினைச்ச. இன்னைக்கு கேட்டு மறுநாளே போயிடல அவ. புரியுதா உங்களுக்கு? அப்போ எதுல உறுதியா இருக்கணும்னு சொன்னா வார்த்தையில ரொம்ப 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 உறுதியா இருக்கணும். அப்ப கிரியையில உறுதியா இருக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வார்த்தையில உறுதியா இருக்க பழகணும். அதான் முக்கியம். ஏன்னு சொன்னா நிறைய பேர் கிரியை செய்யறாங்க. ஏன் அவன் சக்சஸ் ஆகல? ஏன் அவன் வெற்றி அடையல? ஏன் என்ன விஷயம்னாக்கா, ஹலோ, கிரியை என்பது நீ போய் அதை செய்யறது கிடையாது. கிரியை என்பது சொல்லுங்க, கிரியை என்பது என்னது? நீங்க போய் அதை செய்யறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் இருக்கிற உதாரணத்துக்கு நானே எக்ஸாம்பிள் இருக்கிறேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமில்லாத இருந்த காலங்கள் இருந்தது. அந்த காலங்களில் எனக்கு மனம் இருந்தது, அது எனக்குள்ள விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் எனக்குள்ள எண்ணங்களா வார்த்தைகளா இருந்தது. என்ன அந்த எண்ணங்கள், என்ன அந்த வார்த்தை? நீ நடாதது, நீ நீர் பாய்ச்சது, நீ வெட்டாதது நான் உனக்கு தருவேன். இப்ப தேவன் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை, நீ நடமாட்ட, நீ நீர் பாய்ச்ச மாட்ட, நீ வெட்ட மாட்ட, நீ கட்டாத வீடு, நீ பண்ண மாட்ட, அதை நான் உனக்கு தருவேன். தேவன் சொன்ன வார்த்தை என்ன பண்ண? உள்ள வச்சிருந்தேன். அதுல ஸ்ட்ராங்கா உள்ள இருந்தேன். அல்லேலூயா. இன்னும் சில வார்த்தைகள், நான் வெற்றியாளர், நான் ஜெயிக்கிறவன்றது என்ன பண்ண? எண்ணங்களா உள்ள வச்சிருந்தேன். வார்த்தை அதுல ஸ்ட்ராங்கா இருந்தேன். இரவு பகல் அது எனக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. புரியுதா? அது எனக்குள்ள இருந்து கொண்டே இருந்த போது ஒரு நாள் நான் இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறோம். அந்த கம்பெனியுடைய ஓனருடைய தம்பி, அவருக்கு சம்மந்தம் இல்லை.
அப்பதான் வேட் வருது, டாக்ஸ் வருது. அப்பனால பாண்டிச்சேரியில் அநேக கம்பெனி என்ன பண்ண க்ளோஸ் பண்ண போறாங்க. அவ வேலைகள்லாம் போக போகுதுன்னு தெரியும் போது என்னுடைய கம்பெனி என்ன பண்ணுறாங்க, வீட்டு மூணு டெல்லி போக போறான். அப்போ அவர் என்ன பண்ணாரு, அந்த தம்பி வந்து நான் கடை ஓப்பன் பண்ணி நீ பார்த்துக்க சும்மா. சரி சார் நான் பார்த்துக்கிறேன். அப்ப நான் வேலைக்காக தான் அங்கே போறோம். ஆனா பாருங்க, அந்த கிரியை செய்யறதுக்கான வேலையை தேவன் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. புரியுதா? அப்ப நமக்கு என்ன உள்ள வைக்கணும்னா, நாம் உள்ள எண்ணங்களை என்ன பண்ணோம், அந்த வார்த்தை என்ன வார்த்தையோ அந்த வார்த்தை உள்ள உறுதியா வைக்கணும். நான் அவருடைய வசனத்தை தொட்டா சொஸ்தமாவேன்னா நீ அங்கே இருக்கணும். அது உள்ள அந்த வார்த்தை எண்ணங்கள், அந்த வார்த்தை உள்ள அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கும் போது நான் சொல்றேன், உன் வீதி வழியா இயேசுநாதர் போவார். நீ கிரியை செய்யறதுக்கான வழியை தேவன் என்ன பண்ணுவாருங்க, ஓபன் பண்ணுவார். நீயா போய் கிரியை செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் நான் விசுவாசிக்கிறாங்க கிரியை செய்யறாங்க அப்படின்னு வேகமா ஓடி செய்யறாங்க. அவங்க மாம்சத்துல கடந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க பல வகையில ட்ரை பண்ணி பார்த்து, ஏதாவது குறுக்கு வகையில ட்ரை பண்ணி பார்த்து எப்படியாவது போயிடுவோம், எப்படியா மேல வந்துடும், அப்படி போறாங்க. அப்படி போகக்கூடாது. அப்படி போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ தான் நீச்சல் வச்சு போற மாதிரி இருக்கும். இஸ்ரவேல் எகிப்துல இருந்து வந்தபோது சிவந்த சமுத்திரம் ரெடி கலந்தாங்க, நீச்சல் வச்சா கலந்தாங்க, உலர்ந்த தரை கடந்து போ. பைபிள் சொல்லு விசுவாசத்தினாலே அப்படிதான் எழுது. புரியுதுங்களா? எபிரேயர் 16 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை மேன்மையான பலியை செலுத்தினான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு வார்த்தை இருந்தது, ஒரு எண்ணம், ஒரு வார்த்தை அவனுக்குள்ள. அந்த வார்த்தையை அவனுக்கு கிரியை செய்ய வச்சிடும். நீ அந்த வார்த்தையை ஸ்ட்ராங் பண்ணணும். உள்ள என்ன பண்ணாத, நீ ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை திடப்படுத்தணும். சூழ்நிலையில் போராட வந்து என்ன பண்ண உன்னோட மோதும். பைபிள் சொல்லுது இல்லையா, எப்ப மணல் மேல் கட்டின வீடு கற்பாறை மேல் கட்டின வீடு ரெண்டு பேருமே நான் மோதிச்சுன்னு தான் பைபிள் சொல்லுது. அப்ப காத்து வந்து மோது, ஆனா நீ ஸ்ட்ராங்கா உள்ள வார்த்தை உள்ள வைக்கணும். புரியுதா? இதுதான் 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 அந்த வார்த்தை. என்ன வார்த்தை உனக்குள்ள வார்த்தை எனக்கு தெரியாது, அது நீ தான் உள்ள வைக்கணும். நீ ஒரு வெற்றியாளன் வச்சினா உள்ள அதை ஸ்ட்ராங்கா வைக்கணும். புரியுதா? அதே நான் கீழே இல்ல மேல வாழ இல்ல தலையா தான் இருப்பேன்னு வச்சுனா அது உள்ள ஸ்ட்ராங்கா வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கோ, அதுதான் நல்ல வார்த்தைகள் இருக்குது. புரியுதா? ஹல்லேலூயா. எனக்கு போதித்த எல்லாரையும் காட்டிலும் அதிகம் ஞானமுள்ளவனா இருப்பேன் உள்ள வச்சுனா அதை ஸ்ட்ராங்கா உள்ள வை. என் மேல அபிஷேகம், என் மேல என் வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கு, நான் உள்ள வச்சா ஸ்ட்ராங்கா இருக்குது எனக்கு உள்ள. அதுதான் அநேகர் பிரசங்கத்தை கேட்கும் போது எல்லா பிரசங்கத்திலும் என்னை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது இது ஒண்ணுதான். இதுதான் என்ன பண்ணுது சொல்லுங்க, நான் கிரியை செய்யும் போது அந்த காரியம் வேலை செய்யறது பார்க்க. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப உள்ள வார்த்தைகள் ரொம்ப உறுதி முக்கியம். ஏன்னா விசுவாசத்தில் உறுதியா இருந்தவனை எதிர்த்துனா, விசுவாசம் என்னன்னா உனக்குள் என்னமா வார்த்தையா உள்ள இருக்குது. அது ஒரு வார்த்தையா கூட இருக்காது, ஸ்ட்ராங்கா உள்ள வை. அது மாத்தாது. அது ஒரு நாள் திரும்ப 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 அதே சொல்லி கொடு. நானுடைய வசனத்தாக தொட்டா சுஸ்தமாவே, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் ஒரு உறுதியா உள்ள வச்சிருக்காரு. புரியுதா? ஹல்லேலூயா. உறுதி உள்ள. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன விஷயம்னா, நீங்க உள்ள உறுதியா எண்ணங்களை வைக்கும் போது நீங்கள் கிரியை செய்வதற்கான வாசல்கள் ஓப்பன் ஆகும். நீங்க கிரியை செய்த வாசல் ஓப்பன் ஆகும். அந்த நேரத்தை நீங்க போய் செயல்பட்டு பாருங்களேன், நீ எளிதா கடந்துவீங்க, எளிதா சக்சஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்தது. இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் இன்னைக்கு யோசிக்க முடியாது. ஆனா அன்னைக்கு அது எப்படி நடந்தது, நான் எளிதா கடந்தேன். புரியுதா? எப்படி எளிதா, எனக்கு ஆச்சரியம். இதெல்லாம் எப்படி நடந்தது, இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் இப்படிதான். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து லேவியராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேறு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். எங்க போறாங்க? அந்த தேசத்துல எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த தொழில இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அவ ஒருத்தி தான் அந்த ஊர்ல கிடையாது. ஆனா கரெக்டா ஏன் அவ வீட்டுக்குள்ள போனா சொன்னா, நான் சொல்றேன், அவ விசுவாசத்துல உறுதியான எண்ணம் உள்ள இருந்து பாருங்க, அதுதான் அவ கிரியை செய்யறதுக்கான வாசலை திறக்கிறது, அதை கொண்டு போகுது. புரியுதா?
நிறைய பேர் என்ன பண்றாங்க, என்கிட்ட இருக்கு அதனால செஞ்சிடறேன், அதனால எஃபோர்ட் போட்டு பார்க்குறேன், தோல்வி தான் அடைவாங்க. நான் கடை தோகும்போது நான் என்கிட்ட இருந்து வெறும் 120 ரூபா தான், வெறும் 120 ரூபா. என் ஓனர் எனக்கு கணக்கு போட்டு கொடுக்கும்போது 80,000 ரூபா அந்த கடையோட வேல்யூ. அதில் 30,000 வந்து என்ன பண்ணாரு, இத்தனை மாதம் கடை என்னாச்சு நஷ்டம், ஸோ அந்த 30,000 எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாரு. சரி நான் தரேன் சார். இல்லையா? அப்போ ஒரு 120 ரூபா போட்டு முதலீடு பெற்று வாழ்க்கையில் என்ன பண்ண நாங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்தோம். இது எப்படி நடந்தது? இதெல்லாம் அந்த விசுவாசத்தை தேவனே உள்ள வைக்க வச்சாரு, கற்றுக் கொடுத்தாரு. அதில் தான் நான் இன்னைக்கு இவ்வளோ நாள் இந்த ஊழியத்தில் ஆட்கள் நான் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு தெரியும் இது ஒன்று நடக்கும், இது எனக்குள்ளே இருக்குது. புரியுதா? நான் உடல் இல்லை, நான் உள்ள ஸ்ட்ராங்காக உள்ள வச்சுனே இருக்கிறேன். ஏனென்றால் அவர் வாசலை திறக்கிறவர்கள் காத்திருந்து தான் ஆகணும். நானா ஓடி திருத்துறோன்னு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏனென்றால் சுத்தி பார்க்குறேன், எல்லாரும் ஓடுறாங்க, குறுக்கு வழி நிறைய இருக்குது, பெருசா செய்யல, எல்லாரும் வாயிலும் பொய்யும் புரட்டுதான் இருக்கு. தேவன் ஓப்பன் பண்ணுவார் பாரு செங்கடல, அப்பதான் உள்ள என்ட்ரு ஆகணும். நானா போறேன் ஆண்டவரே, போக முடியாது. புரியுதா? இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தாங்க, எரிகோல வந்தாங்க. ஆண்டு சொல்றாரு, ஏப்பா எரிகோல இருந்து எதுவுமே எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் சுட்டு அடிச்சிடணும், சுவர்ல நீர் விடு நாய் நோதான் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிடணுன்றார் ஆண்டவர். ஆனா ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு சொம்பு ரத்தன கம்பளத்தை என்ன பண்ணா எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். அடுத்த யுத்தம் சின்ன ஊரு. அப்போ யோசுவா சொல்ற, எப்பா நிறைய பேர் தேவை, கொஞ்சம் பேர், நம்ம சின்ன ஊர் தான், நம்ம நான் இவ்வளவு பேர் போனா போதும், நான் அடிச்சு துரத்தி அமைச்சிடறாங்க, அடிச்சு துரத்தி அமைச்சிடறாங்க. அப்ப அவங்க கிரியை செய்ய பாக்குறாங்க, அங்க முடியாது, வேலை நடக்காது. இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, இது கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அழுகுறாங்க. அப்போ இந்த வனாந்திர சாவை கூட்டு வந்தீங்க, அங்க இருக்கவங்களாம் நெடிய பலவான, நாங்க எப்படி அந்த தேசத்தை சுதந்திரம் அப்படிலாம் பேசுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு, என் செவியில் கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன், சொன்னாலும் வனாந்திர சாவான், பிள்ளைங்க தான் உள்ள போவான். அப்புறம் இவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல கர்த்தர் வருமா, பாவம் செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க போறோம், யுத்தம் பண்ணுவோம் சொன்னாங்க. யோசுவா சொன்னா, போகாதீங்க, போய் யுத்தம் பண்ண போனாங்க, அடி உத வாங்கி முடியாது. அப்ப தேவன் தான் வாசலை திறக்கிறார். புரியுதா? நீ கிரியை செய்ததோட வாசலை கர்த்தர் தான் உனக்கு திறப்பார். ஆனா உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்துல நீ உறுதியா ஸ்ட்ராங்கா உள்ள நில்லு. அந்த வார்த்தையை உறுதியா பிடி, உனக்குள்ள இருந்தது அந்த வார்த்தை. என்ன வார்த்தை நீ ஸ்ட்ராங்கா உள்ள வை. இல்லையா இது வரைக்கும் நான் சொல்றேன், அந்த வார்த்தை நீ இனிமே உள்ள செட் பண்ணி வை. புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதியா நான் அதுதான், நான் அப்படிதான் இருப்பேன், நான் அதில் தான் ஜெயிப்பேன், அதில் தான் வெற்றி அடைவேன். புரியுதா? நான் இதெல்லாம் செய்து முடிப்பேன், எல்லாத்தையும் வெற்றி முடிச்சு தான் போவேன். என்ன வைக்கிற உள்ள, அல்லேலூயா. புரியுதா? இருமணம் உள்ள நபரா இருக்காது. புரியுதா? அதுவா இதுவா அப்படின்னு அலசடிப்படாத, ஸ்ட்ராங்கா உள்ள ஒண்ணு விசுவாசத்துல உறுதியா இருந்துடுங்க, எதிர்த்து நில்லுங்க. அப்போ நல்ல கவனப்பாரு. யோசுவா 2:1 வாசிக்கும் போது சொல்லுது, எரிகோவை பார்த்து அவங்க அனுப்புறாங்க, ராகாபின் பேர் கொண்டு வேசி வீட்டுக்குள் பிரவேசி, அங்க என்ன வராங்களாம், தங்கினாங்க. அல்லேலூயா. பாருங்க, உள்ள வந்து தங்குறாங்க. தங்கினதுக்கு அப்புறம் நடக்க நிகழ்ச்சி பாருங்க. வந்து என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. யார் கேட்கறாங்க? அங்கிருந்து வேவுக்காரன் கேட்கறான். வந்து வேவுக்காரன் வந்தாங்க, அந்த தேசத்துடைய போர் சேவங்க வந்து கேட்கறாங்க, இங்க ஒருத்த வந்தா, 2 பேர் வந்தா, எல்லாம் வேவு பார்க்க வந்தாங்கன்னா உண்மைதான், போயிட்டாங்க, அனுப்பிச்சு விட்டாங்க. கிரியை செய்யறான். அல்லேலூயா. கிரியை செய்து தேவன் வாய்ப்பு கொடுக்குறாரு. அவர் திடீர்னு எண்ணங்களை மாத்தல, ஐயோ இவங்களை விட்டா நம்ம தேசம் அழிச்சுவாங்க, 2 பேரும் பிடிச்சி குத்துரும் அப்படி எண்ணங்களை என்ன பண்ண மாத்தல. நான் இந்த தேவன் என் தேவன், இந்த ஜனத்தோடு நான் போவேன், இந்த இடத்தை விட்டு நான் தப்பிப்பேன். இதுதான் அவருடைய இருதயத்துல எண்ணம். அந்த எண்ணத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தா. அதனாலதான் பைபிள் சொல்லு, விசுவாசத்தினால ராகாப் என்னும் பேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. புரியுங்களா? அல்லேலூயா. அப்ப ரொம்ப முக்கியம், இந்த எண்ணங்கள் தான் நம்முடைய முற்பிதாக்கள் கிட்ட இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. என்னன்னா அவங்க எண்ணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள வச்சாங்க. ஆண்டவர் ஆபிரகாம் ஆயிடுச்சாரு, எத்தனை வருஷம்? 75 வயசு ஆச்சாரு, 100 வயசு ஆயிடுச்சு. 25 வருஷம் ஒரு புள்ள உண்டு. என்ன ஆண்டவரே 25 வருஷம் ஒரே ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் வந்து அப்படி உடனே கொடுத்துறாரு. உனக்குள்ள அந்த எண்ணம் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணாருன்னா அது கொடுக்கவே கொடுக்காது. ஹலோ, புரியுதா? பார்த்தா ரொம்ப காலம் பார்த்தா உள்ள ஸ்ட்ராங் ஆகல. ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் வரும்போது, ஆண்டவரே
பிள்ளைகளாக இருக்கிறவன என் வீட்டு வேலைக்காரன் எலேசர் அவன் பிள்ளைங்க என் சொத்துக்கெல்லாம் அதிபதி ஆகிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டான். ஆண்டு சொல்ல இல்லடா உன்னிடத்து தான் பிறக்கும் சாராட்டுக்கும் சந்ததி விளம்பரம் சொல்றாரு. அவனால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. கடைசியா என்ன பண்றாரு, அவன் பேரை மாற்றி வச்சு அவனுக்குள்ள வார்த்தை வைக்கிறாரு. உன் பேர் ஆபிரகாம் சொல்லு. ஆபிரகாம்னா ஜாதி தகப்பன். அப்போ உள்ள இப்ப என்ன போச்சுன்னா உள்ள அந்த எண்ணத்தை ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஜாதி தகப்பன் ஜாதி தகப்பன் ஜாதி தகப்பன் உள்ள ஒரு வார்த்தையை வச்சு அந்த வார்த்தை என்ன பண்ணுது, அந்த எண்ணங்களை உள்ள உருவாக்குறது, ஸ்ட்ராங் ஆக்குறாரு பாருங்க. ஸ்ட்ராங் ஆகி ஒரே வருஷத்துல 10 வருஷமே. அல்லேலூயா. அப்ப சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இருக்கு, அது எண்ணங்களா உனக்குள்ள இருக்குது, வார்த்தையா உனக்குள்ள இருக்குது. அது என்ன எண்ணமா இருக்குது, அது என்ன வார்த்தையா உனக்குள்ள இருக்குது உனக்கு தான் தெரியும். புரியுதா? அது என்ன எண்ணமா என்ன வார்த்தையா உனக்குள்ள இருக்கிறபடினால அதுதான் உன் வாழ்க்கையில கிரியை செய்யும். இல்லாம வேற ஒன்றும் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அது என்னமா வார்த்தையா இருக்கிற அதை நீ என்ன பண்ணணும்னா அதை நல்லதா மாத்த, நல்ல வார்த்தையா என்ன பண்ணணும், செட் பண்ணணும். இயற்கை விதிகளை உட்பண்ணி ஒரு நாள் செட் பண்ணாத. அவ அப்படியே செட் பண்ணா 12 வருஷம் பெருமாள் விஷயம் அப்படியே செட் பண்ணா. நம்ம தேவன் எப்படி செட் பண்ணாரு, சொன்னா நடக்கும்ன்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாரு. எப்படி செட் பண்ணிடுறாருல்ல, நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஈஸி. அவர் கிரியை எப்படி இருந்தா ஈஸியா சொல்லுவார், சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். புரியுதா? அப்ப செட் பண்றத விட ரொம்ப ஹார்டா செட் பண்ண கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. அதான் அசீசர் சொல்லி கொடுக்குறப்பா, சொன்னபடியே நடக்கும் விசுவாசி, சொன்னபடியே நடக்கும் விசுவாசி இருந்தாரு. அது மறைவா ரகசியமா சொல்லிட்டு போயிட்டாரு அவர். புரியுதா? ஆனா ஏன் அது தோத்தம் இல்ல, உங்கள் அவிசுவாசத்தின தான். கடுகிறது விசுவாசம் தான். இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி வேரோடு இப்படி நடப்பட கடல் நடப்பட சொன்னா அதான் உனக்கு கீழ்ப்படியும். உங்கள் அவிசுவாசம் என்ன ஆண்டு அவிசுவாசம் சொன்னா நடக்கும்னு நீ நம்பவே இல்லை. அது ஸ்ட்ராங்கா உள்ள வீட்டார். அதுதான் ரகசியமா சொல்லி கொடுத்து போயிட்டாரு சீசரு. புரியுதா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இந்த உள்ளத்துல இருந்தாங்க. உள்ள என்ன இருந்தது, இந்த உருவி. எலிசா வந்து வராரு, வரும்போது அங்க இருக்கிற பிள்ளைங்களாம் மொட்டைத்தலையா ஏறி வாடா, மொட்டைத்தலையா ஏறி வாடா என்ன பண்ண, அவன் சபித்தான் பைபிள் இருக்கு. காட்டுல இருந்து கரடி வந்து என்ன பண்ணா, அவன் பிள்ளைகளை பிரி போட்டது அப்படின்னு அர்த்தம். கரடி வந்து சாப்பிட்டா அவங்க ரெண்டு போயிட்டான். நான் சொல்லிட்டு போயிட்டான், கரடி வந்து கொள்ளுண்டா அவங்க ரெண்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான் பாருங்க. அவன் சொன்ன வார்த்தை அப்படியே இருந்துச்சு. நாளைக்கு நேரத்துல கர்த்தர் ஒரு படி கோதுமை இந்த விலைக்கு விற்பாரா அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தன் சொன்னா, அதெல்லாம் வானத்தி மதத்தான் நடக்காதான். இவங்க எல்லாம் எப்படி உள்ள உறுதியை வச்சுட்டாங்கன்னா, உள்ள என்னமா நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும்னு வச்சுட்டாங்க. அப்ப தேவன் அப்படிப்பட்ட நபர்கிட்ட தான் நம்ம தன்னுடைய வார்த்தை சொல்றாரு. ஏன்னா அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்க சொன்னாதான் அந்த வேலை நடக்கும். புரியுதா? சும்மா போறவர்கள் அப்படி சொல்ல மாட்டாரு, எல்லாருமே தீர்க்கதரிசி ஆகிட மாட்டாரு. அப்போ நான் சொல்றேன், அன்னைக்கு விசுவாசம் என்ன தெரியுமா உள்ள சொல்லி கொடுத்து வச்சிருவாங்க. நீ சொன்னா நடக்கும்னு விசுவாசிடான்னு உள்ளத்துல தான் நான் சொல்லி கொடுத்து அந்த வகுப்புல பயிற்சி கொடுத்து வச்சிருந்தாங்க. எதுல? ஹலோ, தீர்க்க தரிசன பள்ளியில என்ன பண்ணிருக்காங்க, இதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. உள்ளத்துல என்ன பண்ண, இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறுவேன். ஏனென்றால் நீ அவருடைய சாயல் அவருடைய ரூபம். புரியுதா? ஆதாம் எப்படி இருந்தானா, அவன் சொல்லுவான், அவன் சொல்லும் வார்த்தை தான் நிறைவேறும். ஆதாம் அப்படிதான் தேவன் உண்டாக்குறாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து என்ன பண்றாரு, காமிக்கிறாரு. அவர் சொல்றாரு, சொன்னதெல்லாம் என்ன பண்ணுது, போப்பா ஒரு கழுதை இருக்கும், அது ஒரு ஏறிடாரு கழுவை. ஒருத்தன் வந்து கேட்பான், ஏன் எடுக்கிறீங்க, ஆண்டவர் கேட்டான்னு சொல்லு, அவன் கைட்டு கொடுப்பான், அவன் சுட்டுவான் பாருங்க. அவன் சொன்னதான் அப்படி நடக்குது. அப்போ அவன் உள்ளத்துல என்ன தேவன் எப்படிப்பட்ட என்ன முடியும்னா, அவருக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அதை கேட்க கிரியையாவது செய்யறேன். புரியுதா? அப்ப நம்முடைய வாழ்க்கை நாம இந்த விசுவாசத்துல உறுதியா உள்ள எண்ணங்களை உள்ள வச்சு அதுல நம்ம அதை ஸ்ட்ராங் பண்ண, ஒவ்வொரு நாளும் காலையில மாலை இரவு ஒவ்வொரு நாளும் இதுதான் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங் பண்ண அது விசுவாசம் அந்த எண்ணம் நம்ம கூட உறுதியாக அதுக்கேற்ற கிரியை நடப்பிக்கிற வாசல்கள் திறக்கிறதை பாவீங்க. அன்னைக்கு என் கையில ஒண்ணு இருக்காது, அன்னைக்கு நான் வந்து பெருசா என் கையில வச்சு, ஆனா பெரிய காரியத்தை செய்து முடியும். புரியுதா? அல்லேலூயா. 1 ரூபா வச்சிருந்து 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் முடிக்க முடியுமானா அந்த வாசல் திறக்கும் போது நீ கிரியை செய்ய தான் முடியும். அதுக்கு உனக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும். புரியுதா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீ நான் ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் அப்படிதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்காரு. அவ கேள்விப்பட்டா, நீங்க யோர்தான் ஜெரிகோ எகிப்திலிருந்து புறப்பட்டதையும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு செய்ததையும் நீங்க வனாந்தரத்துல செங்கடல் செஞ்சதையும் நாங்கெல்லாம் கேள்விப்பட்டோம். நம்மளை குறித்து கேள்விப்படுறவங்க அப்படி பார்க்கணும். நம்மள
எங்க இருந்தோ வந்தாங்க, இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க, எப்படியோ போயிருக்காங்க, என்னவோ செய்யறாங்க. அல்லேலூயா. குறுக்கோயிலாம் கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆயிடும். அல்லேலூயா. செம்மையான வழியில தேவன் நடத்துவார். ஸோ தேவை என்ன தெரியுமா? தேவனுக்கு உன் இருதயத்தில் விசுவாசம். அந்த எண்ணத்தை தேவன் பார்ப்பார். அதுல இருக்கிற வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறார். புரியுதா? அதுல இருக்கிற வார்த்தையை தேவன் பார்க்கிறார். உன் வார்த்தை எப்படி கூட உன் இருதயத்தில் எண்ணம், அது வார்த்தையா உனக்குள்ள இருக்குது. அது என்ன வார்த்தை? அது தேவன் பார்க்கிறார். வஸ்திரத்தையாவது தொட்டால் சுஸ்தமாவே அப்படின்னு உள்ள வார்த்தை இருக்குவாரு. அவர் என்ன பண்றாரு? அவர் கிரியை செய்து கேட்ட அந்த காரியத்தை, தைரியத்தை கொடுக்குறாரு. புறப்பட்டு வரதுக்கு தைரியத்தை யாரும் கொடுக்கணும்? ஹலோ சொல்லுங்க. இப்ப அந்த தைரியத்தின் தேவன் தான் நமக்கு கொடுக்கணும். கிரியை செய்வதற்கான தைரியம், பலம் எல்லாமே கர்த்தர் தான் கொடுப்பாரு. புரியுதா? நீங்க மாம்சத்துல போய் எதையும் மேற்கொள்ள முடியாது, செய்ய முடியாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ மக்களை பெருசா செஞ்சு தச்சு கட்டிடலாம், போராடுறாங்க. எல்லாரும் ஊழியக்காரங்க அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்காங்க. அந்த ஜெபம் பண்ணி, இந்த ஜெபம் பண்ணி, இந்த உபவாசம் பண்ணி, அந்த உபவாசம் என்னென்னோ பண்ணி பாக்குறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் ஓப்பன் பண்ணுவார். அதுக்குரிய தைரியத்தை, பலத்தை எல்லாமே கொடுப்பாரு. எப்பனா இங்க உள்ள உறுதியா ஸ்ட்ராங்கா நிற்கும் போது. புரியுதா? அப்ப போய் நீ இறங்கி காரியங்களை செய்ய வேகமா போவாரு. டக்கு 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 வேகமா வேலை நடக்கும். அப்ப ஒண்ணு யாமனா அதை தடை பண்ண முடியாது. புரியுதா? அல்லேலூயா. அது செங்கடா இருந்தாலும் யோதான எல்லாம் பின்னிட்டு திரும்ப போ. அல்லேலூயா. அப்ப நீ என்ன பண்ணுவ? உனக்கு தேவன் கிரீசி தைரியத்தை கொடுத்துருவாரு, விசுவாசம். அப்ப நீ யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், யாரையும் தேட மாட்டேன், யாராவது செய்வாங்களான்னு எதிர்பார்ப்பும் இருக்காது. நீ செய்ய வேண்டிய வேலை கடற்கரை செஞ்சு போயினே இருப்ப. அல்லேலூயா. தேவையான ஒண்ணுதான் விசுவாசம். விசுவாசத்தை உறுதியா இருந்தாலும் எடுத்து அதை அழிக்கதான் பிசாசு தேவை. உனக்குள்ள அந்த வார்த்தை எடுத்துருவான், எடுக்க முயற்சி செய்வான், போராடுவான். அது இருக்கக்கூடாது. அவனுக்குள்ள அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. அது ஆபத்து. அவன் என்ன, அது வந்து ரொம்ப ஆபத்து அவனுக்கு தெரியும். அதனால அதை கலைக்கிறத முயற்சி எடுக்கிறான். இருந்த வேறு எண்ணங்களால, வேறு சிந்தனைனாலே, கோபங்களாலே, எரிச்சலினாலே, மற்ற காரியனால ஃபில் பண்ணி நிரப்பி அந்த இருதயத்தை என்ன பண்றான்? கெடுக்காம பல விதத்துல முயற்சி செஞ்சுனே இருப்பான். வசனம் சொல்லுது இல்லையா? தேவன் என்ன பண்றான்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அப்படின்னா அவன் பிசாசு என்ன பண்றான்? முதல்ல அந்த விதையை வந்து எடுத்துறான். அவதான் வழியறிவு விதைக்கப்பட்ட. அப்புறம் முள்ளுள்ள இடங்கள், சிற்றின்பம், உலக சிற்றின்பங்கள், ஆசைகள், பொருளாசை, பண ஆசை, இப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நம்மளை நெருக்கி எப்படியாவது என்ன நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை, அந்த விதையை எடுக்க முயற்சி. விதை என்ன பண்ணணும்? ஆழமா போனோம். விதை எங்க போனோம்? ஸ்ட்ராங் ஆகும். விதை உள்ள போதான் செடி மேல வரும். அப்ப அந்த வார்த்தை உனக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? தேவனை குறித்து உனக்கு ஒரு விசுவாசத்தை தேவன் கொடுப்பார். தேவனே சொல்லுவார், உனக்கு ஒரு விசுவாசத்தை உள்ள தட்டி விடுவார். உள்ள ஒரு வார்த்தை உனக்குள்ள வச்சிருவார். தேவன் என்ன பண்ணுவார்? சார் அந்த விதையை விதைச்சுவார். நான் பேசினது போது விதை உனக்குள்ள வந்துடும். புரியுதா? தேவன் விதைச்சுக்கிறார். அதுல ஒரு வார்த்தை உனக்குள்ள வந்து உட்காரும். அந்த வார்த்தை ஸ்ட்ராங்கா புடிச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வார்த்தை எனக்கு தெரியாது, ஆனா உனக்குள்ள அதை வைப்பாரு. அந்த வார்த்தை நீ உள்ள வைக்கணும். அவர் விசுவாசித்து அவர் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் தேவன் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி என்ன பண்றான்? நான் வைக்கலையா? எப்படி வச்சேன்? நான் நடாது, நீ பாய்ச்சி வெட்டாத தருவன் தான் சொன்னாரு. அப்ப நீ வார்த்தை எடுக்கலாம். உனக்குள்ள நிறைய இருக்கு வேதத்துல. அது வாக்கு தத்துவமான வார்த்தைகள்லாம் இருக்கு. எடுத்து அது உள்ள ஸ்ட்ராங்கா நிலை நிறுத்தணும். நீ போகல ஆசிர்வதிக்கப்பட்ட, நீ வருகையில் ஆசிர்வதிக்கப்பட்ட, அது உள்ள ஸ்ட்ராங்கா அதே வை. ஆமா, நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் 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 ஸ்ட்ராங்கா நிற்கும் போது கண்டிப்பா சொல்றேன், அதுக்கான வாசல் திறக்கும். நீ கிரியை செய்து வாசல் ஓப்பன் ஆகும். அப்ப நாம ரொம்ப போட்டு எஃபர்ட் பண்ணணும். நாம் பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, உங்களுக்குள் விதைக்கப்பட்ட அந்த விதை, நீங்க வச்சிருக்கீங்க அந்த வார்த்தையாக விதை, அதை உள்ள ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஒரு நாள் எதுவும் எடுக்க விடாதீங்க. எதுவும் அதை எடுக்கிறதுக்கான காரியங்களை என்ன பண்ணாதீங்க, பிசாசு எடுக்க இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். அது நீ மட்டும் ஸ்ட்ராங்கா நின்னுனா ஆட்டோமேட்டிக்கா நீ கிரியை செய்யறதுக்கான வாசலை தேவன் திறப்பாரு. நீ செயல்படுறதுக்கான பணம் உன்னை தேடி வரும். நீ செய்யறதுக்கான தொழில் உன்னை தேடி வரும். நீ செய்யறதுக்கான அனுகூலமான வாசல் எல்லாமே ஓப்பன் ஆகும் பாருங்க. அன்னைக்கு எளிதா உள்ள போவீங்க, வேகமா செய்வீங்க. ஸ்பீடு ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கும். திரும்பி பார்த்தா எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு அப்படி திரும்பி பார்க்கும்போது முடிச்சிட்டா அப்படின்னு
அல்லேலூயா. அப்போ கிரியைகள் நம்மது இல்லை, தேவனை ஓப்பன் பண்ணுவது வழியா நம்ம செய்யற வேலை விசுவாசத்துல உறுதியாக நின்று அவங்க எதிர்த்து நிற்கிறது தான். புரியுதா? ஒரு நாள் அந்த எண்ணத்தை விட்டு விட, அந்த வார்த்தையை உள்ள வைக்கிற வார்த்தையை ஒரு நாளும் சாத்தனை எடுத்து இடம் கொடுக்கூடாது. அல்லேலூயா. அதை நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஆமென். அல்லேலூயா. நல்லா இருக்கு. கர்த்தர் நல்லவர்.